அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஒரு கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு பாருங்களேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் கோதுமை மாவு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு கோதுமை மாவை இப்போ ஒரு சப்பாத்தி நம்ம எப்பயுமே நார்மலாக போடுவோம்ல, அதே மாதிரியே நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவை கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணிடாது, நீங்கள் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு குழன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செய்ய முடியாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு கொஞ்சம் டைட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம பிடிச்சிட்டு ஒரு கத்திரிக்கோலில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாதிரி நம்ம வழட்டிட்டு நீங்கள் நீட்டாக கூட நீங்கள் நம்ம கத்தியால் நீட்டாக கோடு போட்டு நம்ம நூடுல்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், ஒன்றோட ஒன்று எதுவுமே ஒட்டாது. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு லேசாக அலையக்காக நமக்கு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு இது வேகிறதுக்கு எப்படி ஒரு 15 நிமிஷம் அது எடுக்குங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. மாவு நமக்கு நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு, நமக்கு செரிமானமாகும். நீங்கள் உடனே வேக போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. எனக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நான் நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நான் ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு இரும்பு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதிலே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் எப்பயுமே சாதாரணமாக எப்படிங்க செய்வோம், அதே மாதிரியே மெத்தடில் நீங்கள் இது செஞ்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், நம்ம ஹெல்த்தாகவும் இருக்கும். கடையில் போயும் வாங்க தேவையில்லைங்க. நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம், முட்டைக்கோசு, நம்ம பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், கேரட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஒரேடியாக போட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலையை அதோட உருவி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் சாப் பண்ண மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்களேன். சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலாம் இதில் வேக வைக்க போகிறதில்ல. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான தூள் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம காய்கறி அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே நல்லா இப்போயே வெந்துடுச்சு காய்கறியெல்லாம். இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்க்க போகிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திரும்ப நல்ல ஒரு அலையக்கா அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்பவும் போட்டு அப்படியே கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே நமக்கு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருந்துச்சுங்க. செஞ்ச உடனே சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதிலேயே இப்போ திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையும் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு புளிப்புக்கோசரம் நான் ஒரு அரை லெமன் எடுத்து லைட்டாக அப்படியே பிழிஞ்சு ஊற்றிருக்கேங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கப்பே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கைவிடாத லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த முட்டையோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சூடாக எடுத்து பிளேட்டில் வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ண போகிறேங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா அந்த மாவெல்லாம் வெந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.